அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு பூண்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு எடுத்து தண்ணியில் வேக வச்சு வெந்ததை அந்த தோலை உரித்து இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டு எடுத்து இப்படி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவா எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தட்டி வச்ச பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த சேப்பங்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்க. இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து கிளறி விடுங்க. சுவையான சேப்பக்கிழங்கு பூண்டு ஃப்ரை ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பூண்டு பிடிச்சவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு சேர்த்து கூட தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.